மாவட்ட நீதிமன்ற பணிகளுக்கான 2329 வேக்கன்சிஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ, அதாவது எக்ஸாமினர் நகல் பரிசோதகர் பதவிக்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பித்தீங்களோ அவங்களுக்கான முக்கிய பணி குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒர்க்கிங் நேச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஎன்பிசி குரூப் 4 பதவிக்கு இணையானது இந்த பணியிடம். ஓகேவா, அது எக்ஸாமினர் பதவி. டிஎன்பிசி இருக்கீங்களா, குரூப் 4க்கு ஈக்குவலான பதவி. காலையில் நீங்கள் நீதிமன்ற ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 9:45க்கு நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் என்ட்ரி ஆகிடணும். அதாவது நெக்ஸ்ட்டு மாலையில் எப்போ உங்களுக்கு ஒர்க் முடியும்னு பார்த்தினாக்கா ஈவினிங் 5:45க்கெலாம் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு சனி ஞாயிறு நல்ல லீவ் இருக்குது, விடுமுறை இருக்குது. நீதிமன்ற அலுவலக பணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வாட்ச்மேனு, மசால்ச்சி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற பணி தாண்டி வேறு வேலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும்தான். நீங்கள் கோர்ட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினர் பதவிக்கு வழக்கு சான்றிதழ், அதாவது கேஸ் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, அதை ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். கேஸ் டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் எக்ஸாமினர் பதவியோட வேலையே. வழக்கிற்கு வழங்கப்படும் சான்றிதழ் மற்றும் கையொப்பம் உண்மைதானா என்று சரிபார்க்க வேண்டியதுதான் இந்த எக்ஸாமினர் பதவியோட வேலையே, முக்கியமான வேலையே. அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, கேஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட் தானா, அவங்களுக்கு சிக்னேச்சர்லாம் சரியாக இருக்கா, இது உண்மையான டாக்குமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஓகேவா, நீதிமன்ற பணியில் ரொம்ப எளிமையானது இந்த எக்ஸாமினர் பதவி தான், ரொம்ப எளிமையானது. ஸோ பெண்களுக்கு இந்த வேலையை வந்து நீங்கள் பெண் விண்ணப்பதாரராக இருந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமினர் பதவிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சுங்க தான். ஏன்னா அந்த பெண்கள் வந்து காலையில் 9:45க்கு வந்துட்டு ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். மற்ற பணியிட மாதிரி உங்களுக்கு டார்ச்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதை தவிர அலுவலக சிறு வேலைகளும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாத ஆஃபீஸில் ஏதாச்சும் வந்து ஒர்க் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாமினர் யாராவது உங்கள் தெரிஞ்சுங்க விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாமினருக்கான பார்ட் 1 வீடியோ. அதே இதனுடைய கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.